ஓகேவான ஒரு படம் தான் தலைவா. ரூரல் சப்ஜெக்டா அந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டை வச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வந்த நிறைய படங்களை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். புதுசா எதுவும் இல்லை, ஆல்ரெடி நிறைய பார்த்து பழகின விஷயம் தான். பார்க்கலாம், அதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அந்த ப்ரீ சீசன்லாம் நல்லா பயங்கரமா ஓடும். அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், எதுவும் குறை. வடமாடு ஜல்லிக்கட்டு இது வரைக்கும் நம்ம ஜல்லிக்கட்டு நிறைய வச்சிருப்போம். வடமாடு ஜல்லிக்கட்டுனா மாடை கட்டி விட்டு அது நடுவில் சுற்றி வருவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஓரளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசா அதை பத்தி காட்டல, நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அது எனக்கு நிறைய இடங்கள் வந்துட்டு ரொம்ப பெக்யூலரா பண்ண மாதிரி இருந்தது, ரொம்ப கவனமா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா பண்ண மாதிரி இருந்தது. பட் அதை தாண்டி ஓகேவா இருந்தது. வேற ஸ்டோர் நல்லா இருந்தது, பாட்டு எக்கச்சக்க பாட்டு, அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். தேவையில்லாத இடத்துலாம் பாட்டு வந்தது, அதை தவிர்த்து தான் மேபி நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. நல்லா பண்ணிருக்காரு அவர். கொஞ்ச நேரம் தான் வருவாரு, பட் நல்லா பண்ணிருக்காரு. ஒரு வில்லனா நல்லா பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. 5க்கு ஒரு 2.5 கொடுக்கலாம். கொஞ்சம் வேற ஏதாவது டிஃப்ரெண்டா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டா வேற ஒரு கோணத்துல காட்டியிருக்கலாம். படம் நீங்க வந்து மாடை வச்சு படம் எடுத்தோம்னா ரொம்ப நல்லா போகுன்ற ஒரு நம்பிக்கையில வந்து இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாடுங்கிறது ஒரு மாடு கிடையாது. நம்ம வந்து கிராமங்கள்ல அது ஒரு உயிர், நம்ம வீட்டில் வளர்ற அண்ணன் தம்பி மாதிரி வந்து நம்ம பழகிற விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாட்டுக்கு வந்து பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு பதறணும், பதட்டமாகணும், கனெக்ட் ஆகணும். ஆனால் அந்த கனெக்ஷன் இல்லாமல் போனது வந்து படத்துக்கு வந்து பெரிய பின்னடைவாக போச்சுன்னு நினைக்கிறேன். கதையை பொறுத்தவரை ரொம்ப சாதாரண சுமாரான கதை. அவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளே ரொம்ப மோசம். ஆனால் டெக்னிக்கல் டீமு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இமான் சார் வந்து இந்த படத்துக்கு அவர் தான் ஹீரோ. விமலும் சரி மற்ற எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு சாப்பிட்டு போகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இமான் சார். அவர் போட்ட அவ்வளோ ஒரு எஃபெக்ட்டுக்கு வந்து இந்த படம் வந்து கை கொடுக்கலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான் சொல்ல முடியும். விமல் வந்து யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அவர் இன்னும் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அவருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து அதாவது ஓடிடியில் வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. ஏன்னா விலங்குங்கிற ஒரு சீரியஸ் நல்லா போனதுனால அவருக்கு வந்து எப்போ ஓடிடியில் வாங்கிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. ஆனால் அவர் கதையை ஏன் சூஸ் பண்ண மாட்டாருன்னு தெரில. விமலோட வந்து விஜய் சேதுபதிலாம் எங்கேயோ போயிட்டாரு. விமலோட வந்து நிறைய பேர் எங்கெங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் விமல் மட்டும் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டாருன்னு வச்சுக்கலேன். பெர்சனலாக நம்ம தலையிடலை. ஆனால் தயவுசெய்து கதையை கேளுங்க சார். காசு வந்தால் மட்டும் பார்த்தாது, கதையை கேளுங்க சார். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 படம் 10 படம் வந்து பணத்துக்கானே பண்ணலாம். ஏன்னா நம்மளை டெவலப் பண்ணணும்னா மணி தேவை, அதுக்காக நீங்கள் படம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து படம் பண்ணாதீங்க, கதையை கேட்டு பண்ணுங்க. ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி தான் அந்த கதையை பண்ணுறான். சம்டைம்ஸ் எல்லாமே தோல்வி அடையுது. அது காரணம் என்னன்னா அவன் அந்த கதை மேலே நம்பிக்கை வச்சான். ஆனால் அந்த கதை எல்லாருக்கும் பிடிக்கலன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி நீங்கள் கதை கேளுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை மணிரத்னம் சார் பண்ணாலும் தயவுசெய்து பண்ணாதீங்க விமல். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சினிமா ரசிகனா சிறப்பான ஒரு தகவலை தான் நான் சொல்லிக்கிறேன். மணிரத்னம் சாரே வந்தாலும் சரி, மணி சார் படத்தை பண்ண போகிறேன்னு சொல்லலாம் பண்ணாதீங்க. அந்த காலகட்டமே மாறி போச்சு. பாலா படத்தில் ஒரு படத்தில் நடித்தா போதும், பாலாவுடைய பற்றையிலேருந்து வந்தேன்னு சொல்லிக்கலாமே ஒழிய படம் போலேன்னா இன்னைக்கு பாலாவே படம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காரு, எல்லாருமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ என்ன தேவையோ அதை கொடுக்க பாருங்க. இந்த படத்தை பொறுத்தவரை ஏ சென்டரில் நகரவே நகராது. பி சென்டர் சி சென்டரில் நிறையா காளைகளை வச்சு மாடுபிடி வீரர்கள் எல்லாம் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணு காமிக்கும் போது நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்குது. அந்த டெக்னிக்கல் டீம், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பக்காவாக இருந்தோம். ஸ்க்ரீன் பிளே சரியாக அமையாததுனால ஒரு சுமாரான படமாக பார்த்துன்னு சொல்ல முடியும். இது படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படம்னு சொல்லிட்டு ஒரு மாடு வச்சு ஒரு விளையாட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்கு. ஸோ படம் டோட்டலாக வந்து ஒரு வில்லேஜ் செட்டப்ல தான் படத்தை வந்து எடுத்திருக்காங்க. படம் ஆனால் வந்து அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90s காலகட்டத்தில் எப்படி சீன்ஸ் எழுதுவாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பழைய ஸ்டைலில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதனால படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே உட்காந்து பார்க்க முடியல, செகண்ட் ஹாஃப்மே உட்காந்து பார்க்க முடியல. படம் வந்து ஹெவி லாகு. யாருக்குமே நான் அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு 2 இடத்துல வந்து கொலை செய்கிற அளவுக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இந்த படத்தில் வரும். ஸோ எதனால வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, ஸோ அவன் வந்து இது பண்ணிட்டான், ஸோ இவங்க தப்பு பண்ணிட்டான், அதனால நான் வந்து அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லணும். பட் இந்த இடத்துல 2 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யார் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களோ அவன் தப்பே செஞ்சிருக்க மாட்டான். ஸோ அவன் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல என்ன ஒரு ரியாக்ட் பண்ணணும் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு தப்பே செய்யாதவன் மேலே இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸாக விஷயம் வைக்கும் போது அந்த ஒரு விஷயமா ஏற்றுக்க முடியல. மொத்தத்தில் படம் வந்து ஹெவி லாகு. படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. செலவு இந்த சென்ஸ் ஆர்டிஸ்ட் வேல்யூ வந்து பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஸோ விமல் ஹீரோ எல்லாருக்குமே தெரியும். அது தவிர பார்த்தீங்கன்னா நட்டி நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ஆடுகளம் நிறைய நடிச்சிருக்காரு, முனிஷ்காந்த் நடிச்சிருக்காரு, பாலசுரன், ஏகப்பட்ட பேர் ஒரு 7-8 நான் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அத்தனை பேரை வந்து இவங்க வந்து சம்பளம் கொடுத்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவ்வளோ ஒரு செலவு இருக்கும். ஸோ
இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பொதுவாட்டே நீங்க ஒரு சுமாரான சீன் கொடுத்தீங்கனாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களோட ஆக்டிங்ல அவங்களோட பாடி லாங்குவேஜ் மக்களுக்கு புரிஞ்ச கனெக்ட் ஆகிறனால உங்களுக்கு ஆடியன்ஸால ஈஸியா அந்த சீன்ஸ் வந்து ரசிக்க முடியற மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே தான், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு. பட் என்னன்னா சீன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லாதனால நம்மளுக்கு வந்து அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து படத்தை பார்க்க முடியல. விமல் ஆக்ஷன் ஹீரோ வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா சீன் டப் தான். இப்போ ஒரு ரஜினி சாரோ அஜித்தோ விஜயோ வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், உண்மையில்லாத இடத்துல ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டாங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து சண்டையை ரசிச்சு போயிட்டே இருப்போம். பட் விமல் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து சண்டை போடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அந்த ஸ்கிரீன் பிளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவை கார்னர் பண்ணுது. இந்த இடத்துல வேற வழி இல்லாம அவன் வந்து எதிர்த்து வரான், இல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப வந்து வில்லன் இது பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல அவங்களை காப்பாத்துறதுக்காக இவன் இறங்குறான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காமிச்சாதான் அவங்களை வந்து நம்ம வந்து ஆக்ஷன் ஹீரோ ஏத்துக்க முடியும். இவர் அசால்ட்டா போய் வந்து மற்ற ஹீரோஸ் மாதிரி அடிக்க ட்ரை பண்ணும்போது, ரஜினி ஸ்டைல போய் அடிக்க ட்ரை பண்ணும்போது விமலை வந்து நம்மளால அந்த இடத்துல வந்து ஏத்துக்க முடியல. ஆக்சுவலி ஜல்லிக்கட்டு இந்த படத்துல காமிக்கல, வடம்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா மாடை வந்து ஒரு கயிறுல கட்டி ஒரு வட்டத்துக்குள்ள வந்து வச்சிருப்பாங்க. ஸோ மாடை வந்து அவங்க தாண்டி வந்து தொண்ணுங்கிறது தான் அந்த ஒரு விளையாட்டு இது. ஸோ அந்த விளையாட்டு தான் இந்த படத்துல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனா பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே லாகா தாங்க இருக்கு. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எடுத்துருங்க, கொஞ்சம் லென்த் எடுத்துட்டாங்க. நிறைய மெனக்கல் பட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஷாட் எடுத்திருக்காங்க. மாடு ஷாட்லாம் எனக்கு வந்து நிறைய சிஜி எல்லாம் பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப மினிமல் சிஜி தான் மாடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல் ஷாட்ஸ் மாடை வச்சு அவ்வளோ எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அனிமல் வச்சு நீங்க ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா அவ்வளோ அது எப்பவும் கொடுக்குதோ அதை அப்பதான் நம்ம கேப்சர் பண்ண முடியும். அவ்வளோ லென்த்தா கஷ்டப்பட்டு தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. பட் ரைட்டிங் சரியில்லாதனால நம்மளால அதை வந்து ரசிச்சு பார்க்க முடியல. படம் தான் ப்ரோ. வடம் மாடை ட்ரெயின் பண்ற சப்ஜெக்ட், அப்புறம் வந்து அதுலயே ஹியூமனிட்டி எல்லாம் நிறைய இது பண்றாங்க, லவ் போர்ஷன் வருது, எல்லாமே மிக்சிங்கா கொடுத்துருக்காங்க. என்னன்னா கொஞ்சம் பேஷன்ஸா பார்க்கணும், அதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாக்குற வரைக்கும் நம்ம வேற ஸ்டோரின்னு நினைச்சிட்டு இருப்போம். செகண்ட் ஹாஃப் அப்படியே மாறிடுச்சு. அந்த பிட்ரே பண்றது, லவ், அப்புறம் ஃபேமிலி, இதெல்லாம் கலந்து மிக்சிங்கா கொடுத்துருக்காங்க. விமலுக்கு ரொம்ப ஹீரோயிசம்லாம் வைக்கல. அந்த காலைக்கு அவர் ட்ரெயின் பண்றாரு, அதுதான் கொஞ்சம் ஹீரோயிசம் வச்சிருக்காங்களே கண்டி. ரொம்ப இப்ப போய் விமல் நடிப்பார்ல ரொம்ப ரொமான்டிக் அது மாதிரிலாம் இல்ல, தேவையான இடத்துல மட்டும் வச்சிருக்காங்க. பாலசரவணன் காமெடி பண்ணியிருக்காரு. முனிஷ்கான் வில்லனா வராரு, கொஞ்சம் வில்லன் கிடையாது, வில்லன் மாதிரி. அதான் பாலசரவணன் கொஞ்சம் நல்லா இந்த ஜெர்னிசெட், அதான் நம்ம அடல்ட்ஸ் பிடிக்கிற மாதிரி காமெடிலாம் பண்ணியிருக்காரு. மியூசிக் தான் அந்த மாடை வச்சு ஒரு பாட்டு 2 பாட்டு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் லவ் சாங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்று, செகண்ட் ஹாஃப்ல ஒன்று பரவாயில்ல. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. நட்டி வில்லனிசம் அவருக்கு ஏற்ற ரோல், அவரை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. அவர் ரோலை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ் தான் சூப்பரா இருக்கு. காலையை வச்சு ஒரு ஃபைட்டும் சரி, லாஸ்ட்ல விமல் பண்ற ஃபைட்டும் சரி, நடுவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ற ஃபைட்டும் சரி, எல்லாமே நல்லா இருக்கு. ஜல்லிக்கட்டு சீன் தான், அதான் சொல்றேனே. இப்போ வந்து ஜல்லிக்கட்டுல வந்து நல்லா இருக்க மாடு தான் ஃபைட் பண்ணும், அப்படி இல்ல டிஃபெக்டா இருக்க மாடை ட்ரெயின் பண்ணா ஃபைட் பண்ணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். கொஞ்சம் பசங்க வந்து இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க, அவ்வளவுதான். மற்ற மியூசிக் பரவாயில்ல ப்ரோ, ஒரு அபோவ் ஆவரேஜ் நல்லா இருக்கு. லேக் கிடையாது, கொஞ்சம் நிறைய விஷயம் தத்துவம் என்ன சொல்றது மெசேஜ் சொல்லியிருக்காங்க, சோசியல் மெசேஜ். அது மற்றவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் படம் நல்லா இருக்கு. இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னா, இன்னும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்துக்காத மாதிரி சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அது நல்ல மெசேஜ் தான், அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல எனக்கு. எவ்வளவு 10க்கு 5க்கா? 5க்கு 3.54. படம் தானே சொல்றீங்க? சுமாராக சார், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கு நடுவில் தான். ஏன்னா எல்லா படத்தோட மிக்சிங்கை போட்டு தான் எடுத்திருக்காங்க படம். ஆனால் வந்து சும்மா ஒரு பார்க்கலாம், அவ்வளோதான். பார்ப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு பற்றிலாம் அதில் காட்டிக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாடெல்லாம் எப்படி பண்ண காட்டிக்காங்க, நல்லா இருக்கு. நம்ம விமல் நடிப்பு சுமாராக நல்லா தான் பண்ணிக்காரு. நம்ம முனிஷ்காந்த் நல்லா நடிக்காரு. இவங்க எல்லாரோட நடிப்பும் சொன்னால் முனிஷ்காந்த் ரொம்ப நல்லா பண்ணிக்காரு. யாரு புரியல? நடராஜ் நல்லா பண்ணிக்காரு. ரத்தனவேலு பாண்டியன் சொல்லி கதாபாத்திரம் பண்ணிக்காரு. நல்லா சீரியஸாக தான் பண்ணிக்காரு. நல்லா இருக்கு படம். அதான் சொல்றேங்க, சூப்பரும் இல்லை போரும் இல்லை. நம்ம ஏற்கனவே எல்லா படத்தையும் பார்த்த கதையே
இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்து வர சீனு இந்த சீன் தான் வந்து நம்மளால ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுது. இந்த வேங்கை சண்டைக்கூலி எல்லாம் வந்துட்டு பாருங்க, அந்த படத்தோட மிக்சிங் தான் இந்த திரைப்படம். ஸ்டோரி என்ன சார், இது ஒண்ணுமே இல்லை சார். ஸ்டோரி அதான் சொன்னேன், எல்லா படத்தோட கதை மிக்சிங் தான் இது. 2 மாடு இருக்குது. ரத்னவேல் பாணி நடராஜன் என்ன பண்ணுவாரு, தோத்த மாடை கூட வச்சுக்க மாட்டாரு, ஜெயிச்ச மாடை மாதிரி தான் வச்சுப்பாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணு, ஒரு மாடுக்கு கண்ணு இருக்காது. இந்த மாடு நமக்கு தேவையில்லை, தோத்து போய் அமைச்சிடறாங்க. அந்த மாட்டை வந்து விமல் கதாநாயகன் வந்து எடுத்து வந்து ஒரு வீரமா வளர்க்குறாரு. பாண்டி முனின்னு பேர் வச்சு அந்த எல்லா ஊர்லயுமே அந்த பாண்டி முனி மாடு வந்து ஜெயிக்குது. இவருக்கு வந்து இதுவாகும் டெலிகேஷன் தான் காட்டியிருக்காங்க. அதாவது அது என்ன ஒன்னா, அந்த பிறக்கும் போது 2 கண்ணு பிரிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த லாஸ்ட்ல அந்த 2 கண்ணு வந்து ஒன்னா சேர்றது கொஞ்சம் நல்லா காட்டியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. உண்மையிலே படம் வந்து எனக்கு வந்து ஒரு தரமா தான் இருந்துச்சு, அப்படிதான் சொல்லணும். ஏதோ பண்ணியிருக்காங்க படம், அப்படிதான். ஏதோ மஞ்சு வட்டை பேஸ் பண்ணி மட்டும் இல்லாம அப்படியே ஒரு சொதப்பன மாதிரி இருந்துச்சு, ஒரு இடியா பக்காத மாதிரி குழப்பி வச்சிருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து மஞ்சு வட்டு அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னா ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி போயிருந்தோம், கொஞ்சம் அதுல இன்ட்ரெஸ்டே சுவாரஸ்யம். டேய் என் பொண்ணை நீ ஏன் கட்டல, உன் பொண்ணை நான் ஏன் கட்டணும், என் பொண்ணாடி அப்படின்னு மாதிரி ஒரு வச்சுட்டாங்க. அங்கங்க பிளாஸ்பேக்குள்ள ஒரு ட்விஸ்ட் அப்படியே போயிட்டாங்க. ஹீரோயினி காட்டுறாங்க, அதுக்கு ஒரு ட்விஸ்ட். கடைசியா வில்லியை தான் நினைச்சோம், கடைசியில் அவன் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. முனிஷ்காந்த், நட்டி சார் எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. விமல் சார் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு, நல்லா பாக்கிறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு, ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுல தானே இன்னும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி காட்டு, நீ தமிழ்நாட்டா அப்படின்ற விஷயத்த ரொம்ப சொல்றாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே இன்ட்ரெஸ்டா இல்லாம இருந்துச்சு. அதெல்லாம் ஏதோ படம் அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. எங்கேயுமே சுவாரஸ்யம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் 50+, 80+, 100+ கூட வந்து பார்க்கலாம். அவங்களாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உண்டான எல்லா விஷயமும் இருக்கு. 100+ கூட எல்லாம் பிடிக்கும். லேக் அங்கங்க லேக் தெரியும், அதுதான் நான் சொல்றேன். ரொம்ப அங்கங்க குழப்பிட்டாங்க லேகு. சில இடத்துல எனக்கே தூக்கம் வந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் தூங்கிடலாம், திரும்ப பிஜிஎம் அவர் இமானோட பிஜிஎம் எழுப்பி கொடுத்துறோம்ல, அப்படிதான் கொஞ்சம் அங்க போர்டிக்க வச்சாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் கொண்டு போய் தான் நல்லா இருந்தது படம். அப்படியே ஹிட் ஆயிருக்கும். சூப்பரா இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சுக்கிறாரு, எனக்கு பெருமை. ஃபேமிலியில பார்க்கலாம். பொங்கலுக்கு வர வேண்டிய படம், ஆனா லேட் ஆயிடுச்சு. ஆனா படம் வந்து சூப்பர், பார்க்க வேண்டிய விஷயம், குடும்பத்தோட பார்க்க வேண்டிய விஷயம் இந்த படம். ஓகே.